ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகைப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள். அப்போதுதான் சுழிக்காற்று அடித்தது. சுழிக்காற்று அல்லோல கல்லோலப்படுத்திவிட்டு போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதமுண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார். கரையோரத்தில் அனைவரும் சுழிக்காற்று வரப்போவதை அறிந்து ஜாக்கிரதையாயிருந்தபடியால் அதிக சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது. ஆனால் நடுக்கடலில் ஈழத்துக்கும் கோடிக்கரைக்கும் நடுவில் 2 கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து மூழ்கியதாகவும் கட்டுமரங்களில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த வலைஞர்கள் சிலர் கூறினார்கள். இது பழுவேட்டரையருக்கு மிக்க கவலையை உண்டாக்கிற்று. அந்த 2 மரக்கலங்களும் இளவரசரை சிறைப்பிடித்து வந்த கப்பல்களாயிருக்கும் அல்லவா? அப்படியானால் இளவரசரின் கதி யாதாகியிருக்குமோ? இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும் பழி ஏற்படுமே. சோழ நாட்டு மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்றே அருள்மொழிவர்மர். மக்களுக்கு அவரை பற்றி என்ன சொல்வது? சக்கரவர்த்திக்குத்தான் என்ன சமாதானத்தைச் சொல்வது? நிச்சயமான செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவல் அவருக்கு உண்டாயிற்று. கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம். மூழ்கிய கப்பலை நன்றாக பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும். மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பியவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும். ஆம், உடனே கோடிக்கரைக்கு போக வேண்டியதுதான். இந்த எண்ணத்தை நந்தினியிடம் வெளியிட்டதும் அவள் ஆர்வத்துடன் அதை ஒப்புக்கொண்டாள். கோடிக்கரையை நான் இதுவரை பார்த்ததில்லை. அந்த பிரதேசம் மிக அழகாயிருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் பார்த்து விடலாம் என்றாள் நந்தினி. நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரைக்கு 2 வழிகள் உண்டு. கடற்கரையோரமாகச் சென்ற கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம், அல்லது சாலை வழியாகவும் போகலாம். பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் அதிகமிருந்தபடியால் சாலை வழியாகவே போனார்கள். மேலும் நந்தினி கால்வாய் வழியை விரும்பவும் இல்லை. கால்வாயில் படகில் போனால் பழுவேட்டரையர் தம் காதல் புராணத்தை தொடங்கிவிடுவார் என்று நந்தினி அஞ்சியது ஒரு காரணம். அது மட்டுமன்று. சாலை வழியாகச் சென்றால் கடற்கரையோரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமரக்காரர்களையும் படகோட்டிகளையும் விசாரித்து கொண்டே போகலாம் அல்லவா? வழியில் அப்படி விசாரித்ததில் புதிய செய்தி ஒன்றும் தெரியவில்லை. நடுக்கடலில் சுழிக்காற்று பலமாக அடித்த சமயம் கப்பல் ஒன்று தீப்பட்டு எரிந்ததை பார்த்ததாக மட்டும் இன்னும் சிலரும் கூறினார்கள். கோடிக்கரையை அடைந்ததும் கலங்கரை விளக்கத்தின் காவலர் தியாகவிடங்கர் தமது எளிய வீட்டை பழுவேட்டரையர் தம்பதிகளுக்காக ஒழித்து கொடுப்பதாகச் சொன்னார். அதை ஏற்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார். கோடிக்கரையில் தங்குவதற்கு வேறு மாட மாளிகை கிடையாது என்றாலும் நந்தினி அதை மறுத்துவிட்டாள். கலங்கரை விளக்கிற்கு அருகில் கூடாரம் போட்டுக்கொண்டு தங்க விரும்புவதாக கூறினாள். அவ்வாறே கூடாரங்கள் அடிக்கப்பட்டன. சற்று தூரத்தில் ஆங்காங்கு பழுவூர் பரிவாரங்களுக்கும் கூடாரங்கள் போடப்பட்டன. கூடாரங்கள் அடித்து முடித்தவுடனேயே கடலில் ஒரு பெரிய மரக்கலம் காணப்பட்டது. அது கரையோரமாக எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்தில் வந்து நின்றது. அதைக் கண்டதும் பழுவேட்டரையரின் பரபரப்பு மிகுந்தது. கப்பலின் பாய்மரங்கள் சின்னா பின்னமாகி இருந்ததிலிருந்து அது சுழிக்காற்றில் அகப்பட்டிருக்க வேண்டும் என்று தெளிவாயிற்று. அதில் இருப்பவர்கள் யார்? ஒருவேளை இளவரசராயிருக்கும் அல்லவா? புலிக்குடி காணப்படாததில் வியப்பில்லை. சுழிக்காற்றில் அது பீய்த்து எரியப்பட்டிருக்கலாம் அல்லவா? கப்பலண்டை போய் தகவல் தெரிந்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர் அங்கிருந்து ஒரு படகை அனுப்பி வைத்தார். கப்பலில் இருந்தவர்கள் படகுக்காக காத்திருந்ததாக தோன்றியது. உடனே இருவர் கப்பலிலிருந்து படகில் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் பார்த்திவேந்திர பல்லவன். வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக மரத்திலிருந்து படகில் இறங்கிச் சென்ற இளவரசர் அருள்மொழிவர்மர் திரும்ப கப்பலுக்கு வரவே இல்லை அல்லவா? இதனால் பார்த்திவேந்திரன் எல்லையற்ற கவலைக்கு உள்ளாகி தத்தளித்தான். காற்று அடங்கி பொழுது விடிந்த பிறகு அங்குமிங்கும் கப்பலை செலுத்தி தேடினான். படகில் இளவரசருடன் இறங்கியவர்களில் ஒருவன் மட்டும் குற்றுயிராக அகப்பட்டான். அவன் வந்தியத்தேவனை இளவரசர் மிக்க தீரத்துடன் காப்பாற்றிய பிறகு படகுக்கு நேர்ந்த கதியைச் சொன்னான். இதனால் பார்த்திவேந்திரனுடைய துயரம் பன்மடங்கு ஆயிற்று. ஒருவேளை கோடிக்கரை சென்று உயிருடன் ஒதுங்கியிருக்கக்கூடாதா என்ற ஆசை ஒரு பக்கத்தில் கிடந்து அடித்து கொண்டது. ஆகவே கோடிக்கரை சென்று விசாரிப்பதென்று தீர்மானித்தான்.
அதற்காகவே கப்பலை அங்கே கொண்டு வந்து நிறுத்தச் செய்தான். படகில் இறங்கிய பிறகு கரையை நோக்கி போக ஆரம்பித்ததும் பெரிய பழுவேட்டரையர் தம் இளையராணி சகிதமாக அங்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டான். இது அவனுக்கு மிக்க எரிச்சலை மூட்டியது. பழுவூர் இளையராணி நந்தினியைப் பற்றி ஆதித்த கரிகாலர் கூறியவையும் நினைவுக்கு வந்தன. அவ்விதம் அந்த மகாவீரரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அவரை பித்து பிடிக்கச் செய்த மோகனாங்கி எப்படியிருப்பாள் என்று பார்க்கும் சபலமும் அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு மூலையில் எழுந்தது. அந்த விருப்பம் விரைவில் வளர்ந்து கொழுந்துவிடத் தொடங்கியது. ஒருவேளை அவளை பார்க்க முடியாமற் போய்விடுமோ என்ற கவலையும் உண்டாகிவிட்டது. ஆனால் அந்த கவலை நீடித்திருக்கவில்லை. படகிலிருந்து கரையில் இறங்கியதும் நேரே பழுவேட்டரையரின் கூடாரத்துக்கு பார்த்திபேந்திரனை அழைத்து போனார்கள். கூடாரத்தின் வாசலில் பழுவேட்டரையர் கம்பீரமான தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார். ஆஜானுபாகுவான அந்த வீராதி வீரரை கிழவர் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய தவறு என்று பார்த்திபேந்திரன் எண்ணினான். அவன் பார்த்திருக்கும் எத்தனையோ இளம்பிராய வாலிபர்களைக் காட்டிலும் அவர் தேகக்கட்டும் மனோதிடமும் வாய்ந்த புருஷ சிங்கமாக காட்சியளித்தார். இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கூடாரத்துக்கு உள்ளே இருந்து மங்கை ஒருத்தி வெளிவந்தாள். மேகங்களுக்கு பின்னாலிருந்து மின்னல் தோன்றுவது போல அந்த பெண் வண்ணப்பூவை கண்ணை பறிக்கும் ஒளியுடன் திகழ்ந்தாள். நெடிது வளர்ந்து உரம் பெற்ற தேக்கு மரத்தின் பேரில் படர்ந்திருக்கும் அழகிய பூங்கொடியைப் போல அவள் பழுவேட்டரையருக்கு முன்னால் வந்து நின்றாள். அந்த புவன மோகினியைக் கண்டு திகைத்து நின்ற பார்த்திபேந்திரன் பேரில் தனது வேல்விழிகளை செலுத்திய வண்ணமாக அவள், நாதா, இந்த வீரபுருஷர் யார்? இவரை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லையே என்று சொன்னாள். பொற்கிண்ணத்திலிருந்து அருந்திய மதுபானத்தைப் போல அவளுடைய கிளிமொழிகள் பார்த்திபேந்திரனை போதை கொள்ளச் செய்தன. வயது முதிர்ந்த பிறகு இளம்பெண்ணை மணந்து கொள்வோர் எப்போதும் சந்தேகம் என்னும் மாயா உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அந்நியர்கள் யாரைக் கண்டாலும் இயற்கையான அருவருப்பு ஏற்படுகிறது. பழுவேட்டரையருக்கு இத்தகைய அருவருப்பு ஏற்பட அதிக காரணம் இருந்தது. நந்தினி தமக்கு முன்னால் வந்து நின்று பேசத் தொடங்கியதை அவர் சிறிதும் விரும்பவில்லை. அதே சமயத்தில் நந்தினியை கடிந்து கொள்ளவும் அவரால் முடியவில்லை. எனவே நந்தினி கேட்ட கேள்விக்கு மறுமொழியாக, ராணி, இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எல்லோரையும் நாம் பார்த்து அறிந்திருக்க முடியாதல்லவா? அதனால் நமக்கு நஷ்டமும் இல்லை என்றார். இதை கேட்ட பார்த்திபேந்திரன், ஐயா, சோழ நாட்டின் பொக்கிஷ மன்னரின் பட்ட மகிழ்ச்சிக்கு என்னை தெரியாததினால் நஷ்டம் ஒன்றுமில்லை. நஷ்டம் எனக்குத்தான். ஆகையால் என்னை நானே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அம்மணி, என்னை பார்த்திபேந்திர பல்லவன் என்று அழைப்பார்கள் என்று சொன்னான். ஓ, அப்படியா? தங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் நந்தினி. பார்த்திபேந்திரா, ஏன் விருதுகளை விட்டுவிட்டு பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டாய்? இவ்வளவு தன்னடக்கமும் பணிவும் எப்போது ஏற்பட்டன? நந்தினி, இவன் வெறும் பார்த்திபேந்திரன் அல்ல. வேங்கியும் கலிங்கமும் சென்று அங்கே வென்று வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திபேந்திர பல்லவன் என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கூறினார். நந்தினியின் முகம் ஒரு கண நேரம் புயல் குமுறும் வானத்தைப் போல இருண்டது. அவளுடைய இரு கண்களிலிருந்தும் இரு மின்னல்கள் தோன்றி ஒளி வீசி உடனே மறைந்தன. அடுத்த கணம் அவள் கலகலவென்று சிரித்தாள். ஐயா, வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமையான பட்டத்தை எத்தனை பேர் சூட்டிக் கொள்ளுகிறீர்கள்? அதற்கு ஏதேனும் கணக்குண்டா என்று கேட்டாள். அம்மணி, தனாதிகாரியின் பேரில் உள்ள அபிமானத்தினால் அவ்வாறு கூறினார். உண்மையில் அந்த விருதுக்கு நான் உரியவன் அல்ல. வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமை ஆதித்த கரிகாலர் அவர் ஒருவருக்கே உரியது. அது என்னப்பா அவ்வாறு சொல்கிறாய்? செத்த பாம்பை அடித்த பெருமையில் உனக்கு கொஞ்சமும் பங்கு வேண்டாமா என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கேட்டுவிட்டு குறுஞ்சிரிப்பு சிரித்தார். இளையரசே, இல்லை, ஆதித்த கரிகாலர் செத்த பாம்பை கொல்லவில்லை. அவர் வாளை ஓங்கும்போது அப்போது வீரபாண்டியன் முழு உயிர் உள்ள பாம்பாகத்தான் இருந்தான். அவன் உயிரை காப்பாற்றுவதற்கு தேவலோகத்து மோகினியை ஒத்த ஒரு மங்கை முன்னால் வந்து நின்று கைகூப்பி கெஞ்சினாள். வாளை ஓங்கியவன் நானாக இருந்தால் உடனே அந்த வாளை தூர வீசி எரிந்திருப்பேன். வீரபாண்டியன் பிழைத்து போயிருப்பான் என்று பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையருக்கு பதில் சொன்னான். ஆனால் அவனுடைய கண்களோ நந்தினியின் முகத்தை கூர்ந்து பார்த்தன. நந்தினி பேச்சு அபாயகரமாக போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். பழுவேட்டரையரை திரும்பி பார்த்து, நாதா, அந்த பழைய கதை இப்போது எதற்கு? இவர் இங்கு வந்த காரியம் என்னவென்று விசாரிக்கலாமே என்றாள். உடனே பழுவேட்டரையரும், ஆம் தம்பி, பழைய கதை வேண்டாம். உன் கதையைச் சொல். காஞ்சியிலிருந்து எப்போது புறப்பட்டாய்? எங்கே பிரயாணம்? இங்கு இறங்கி வந்த காரணம் என்ன என்று கேட்டார்.
நந்தினியை பார்த்ததால் மதிமயங்கிப் போயிருந்த பார்த்திபேந்திரனும் தான் வந்த காரியத்தை நினைவு கூர்ந்தான். ஐயா, மன்னிக்க வேண்டும், ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டேன். மிக முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன். சோழ நாட்டையே துயரக்கடலில் மூழ்கச் செய்யக்கூடிய பயங்கரமான செய்தி. ஈழத்திலிருந்து என்னுடன் இந்த கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் அருள்மொழிவர்மர் சுழற்காற்று அடித்த சமயம் கடலில் குதித்து விட்டார். அவருடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஒருவேளை இங்கே வந்து ஒதுங்கினாரோ என்று பார்ப்பதற்காக வந்தேன் என்றான் பார்த்திபேந்திரன். அவன் கூறி முடிப்பதற்குள், ஆஹா, என்ன சொன்னாய் என்று பழுவேட்டரையர் அலறினார். சுடற்காற்றினால் வேருடன் பறிக்கப்பட்ட நெடுமரத்தைப் போல தரையில் வீழ்ந்தார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஒரு புயல் 2 பெண்களின் மனசுல ஏற்படுத்தின எதிர் அலைகளை பார்க்கிறோம். இளவரசரை வலை போட்டு பிடிக்கலாம்னு ஆசைப்படாத, ஜாக்கிரதை, இனி அவரை நெருங்கினாலும் உனக்கு ஆபத்து. சேனாதிபதி பெரிய வேளாரின் கொடூரமான பேச்சினால அமைதியை எழுந்திருந்த பூங்குழலிக்கு சுழற்காற்றோட கோர தாண்டவம் களிப்ப தந்துச்சு. இளவரசருக்கு ஓலையா? நீயா எழுதுற? எதுக்கு? வந்தியத்தேவன் கொண்டு போன ஓலை குந்தவி எழுதின ஓலையா? உனக்கு அந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? கந்தமாறன் எதிரில் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டார் பழுவேட்டரையர். காமாந்த காரத்தில், அதாவது மோக இருள தடுமாறிக்கிட்டு இருக்கிற அவரை துடிக்க பண்ணணும். இதுக்காகவே சுழற்காற்றின் உக்கிரத்தை பார்த்து கழிக்கிறார் நந்தினி. கடுமையான சுழிக்காற்று அடிச்சு கொஞ்சம் ஓய்ந்திருந்த போது 2 கப்பல்கள்ல 1 இடி தாக்கினதால தீப்பிடிச்சு எரிந்த செய்தியை கேட்டு கவலைப்பட்டார் தனாதிகாரி. கோடிக்கரைக்கு போனா கூடுதல் விவரங்கள் கிடைக்கலாம்னு முடிவு செஞ்சதையும் கேட்டோம். இதே முடிவோட பார்த்திபேந்திரனும் அங்க வரான். படகில் ஏறி கரைக்கு வர்ற வரையில தெளிவா இருந்தவன் நந்தினியை கண்டதும் வந்த வேலையே மறந்துட்டான். அந்த வயசுலையும் வாலிபனை போல தேகக்கட்டும் மிடுக்கும் கொண்ட பழுவேட்டரையரை தொடர்ந்து வந்த நந்தினி அவருக்கு முன்னால் வந்து நின்ற காட்சி பல்லவனின் மோகவெறியை தூண்டிடுது. நந்தினி எதை எழுதினாலும் பேசினாலும் அதுல ஒரு விஷ கொடுக்கு நிச்சயமா இருக்கும். கந்தமாறன் மூலமா ஆதித்த கரிகாலனுக்கு கொடுத்து அனுப்பின நிரூபத்துல இதை கொண்டு வரும் வீர இளைஞர் சம்புவரையர் குமாரரை தாங்கள் பூரணமாக நம்பி அவரிடம் எந்த செய்தியையும் சொல்லி அனுப்பலாம்னு கிண்டலா எழுதியிருந்தா இல்லையா? இப்ப வேல் விழிகளை பார்த்திபேந்திரன் மேல செலுத்துறா. வாயோ நாதா, இந்த வீரபுருஷர் யாருன்னு கேக்குது. இவரை நான் இதுவரை பார்த்தது இல்லையே. இதுதான் கடுப்பேத்துற கொடுக்கு. பூவைங்கிற ஒரு சொல்லை கொண்டு பெண், கிளி, குயில் 3ஐயும் இணைச்சு புற அழகை மட்டும் குறிப்பிட்டு மேலே போயிடுறார் கல்கி. அன்னைக்கு இந்த கிழவரிடம் கந்தமாறன் பட்ட பாட்டை பார்த்தோம். இன்னைக்கு செத்த பாம்பு அடிச்சவன் இந்த வீரபுருஷன்னு சொல்லி தம் ஆத்திரத்தை தீர்த்துக்கிறார். அருள்மொழிவர்மரை பத்தி சொல்லியாச்சு. அடுத்து தான் வீரபுருஷன்தான்னு தனாதிகாரிக்கு காட்ட போறானா பார்த்திபேந்திரன்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.